பெரும்பாலானோருக்கு தங்கை இருக்கும். நாம் அவளிடம் சண்டை போடுவதை விட நண்பர்களாக பழகுவதே அதிகம். எனக்கும் அப்படி ஒரு அழகான தங்கை. சிறுவயதிலிருந்தே நான் விடுதியில் தங்கி படித்ததால் எனக்கு அவளிடம் சண்டை போட்டு பழக்கம் இல்லை. சாதாரண அண்ணன் தங்கையாகவே வளர்ந்தோம். நான் தூரமாக இருந்ததால் வீட்டில் எல்லோருக்கும் நான் தான் செல்ல பிள்ளை. பள்ளி கல்லூரி என 15 வருடம் விடுதியில் தான் படித்தேன். அதனால் எனக்கு அவங்க கூட இருப்பது குறைந்து விட்டது. சரி, இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். பேருக்கு அப்பா அம்மா தங்கை என என் நாட்கள் ஓட்டியது. நான் விடுமுறை நாட்களில் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் வீட்டில் சாப்பாடு உபசரிப்பு தான். அம்மா பாசமாகவும் அப்பா அக்கறையோடும் தங்கை சந்தோஷத்தோடும் என்னிடம் இருப்பார்கள். நான் கொஞ்சம் சிடுமூஞ்சி மாதிரி தான். இவர்களை புரிந்து கொள்ளவில்லை. விடுதியில் நிறைய நண்பர்கள் கிடைத்தது. நான் நிறைய தோட்ட வேலைகள் செய்வேன். இப்படியே எனது பள்ளி கல்லூரி காலம் ஓட்டியது. அதனால் எனக்கு உடனே வேலை வாய்ப்பு கிடைத்தது. வீட்டில் இருந்தே வேலைக்கு செல்வேன். 15 வருட வனவாசத்திற்கு பிறகு என் குடும்பத்தாரிடம் நன்றாக பேசி இருக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. சம்பாதிக்கிறேன் என்ற திமிரும் உண்டு. அதனால் என் பேச்சு எப்பவும் என் வீட்டில் கேட்பார்கள். நான் சொல்வது தான். என்ன வேணுமோ செய்து கொள்ளும் அதிகாரம். அப்பா அம்மா ஏதும் சொல்ல மாட்டார்கள். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளோட இருக்கான், அவன் விருப்பத்திற்கு இருக்கட்டும்னு அப்பா சொல்லிடுவார். அவங்க கொடுத்த சுதந்திரம். நான் ஊர் முழுக்க சுற்றி பார்த்தேன். நான் எப்படியாச்சும் தங்கச்சியுடன் தோட்ட வேலை செய்ய நினைத்தேன். என் தங்கையை பத்தி சொல்லணும். படிப்பு சரியா வராது, ஆனாலும் டிகிரி முடிச்சிட்டா. பார்க்க நல்ல அழகு. நான் வீட்டிற்கு வந்த பிறகே அவளை பத்தி இதெல்லாம் தெரிய வந்தது. நானும் சொல்லி பார்த்தேன். வேலை முடிந்ததும் வீடு வந்து குளித்து விட்டு சாப்பிட்டுட்டு டிவி பார்ப்பது பழக்கம். என் தங்கையும் என் அருகில் இருந்து தான் டிவி பார்ப்பாள். டிவி ரிமோட்க்கு எங்களுக்குள் அடிக்கடி சண்டை வரும். வீட்டில் எல்லோருக்கும் நாடகம் தான் விருப்பம் என்பதால் இரவு 7 முதல் 9 மணி வரை நாடகம் ஓடும். நானும் வேற வழி இல்லாம 9 மணி வர அதத்தான் பாப்பேன். நான் சோபா வில் இருக்க என் தங்கை சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். அம்மா சமையல் செய்து இருந்தாள். அவளுக்கு தலையில் பேன் தொல்லை இருப்பதால் நான் பெண் ஒவ்வொன்றையும் பிடித்து கொண்டு இருந்தேன். சரி என்று நாங்க 2 பேரும் எங்களோட அத்தை ஊருக்கு திருவிழாவுக்கு போகலாம் என்று கிளம்பினோம். என்னோட அத்தையின் ஊரை பற்றி சொல்லணும்னா அது ஒரு பெரிய ஊர். இயற்கை அழகு நிறைந்த ஊர் அது. அங்கு நிறைய ஏரிகள், பறவைகள், ஆறுகள் என்று இயற்கையாக இருந்தது. ஊர் பேர் கும்மாப்பட்டி. நானும் தங்கையும் என்னோட பைக்ல ஊருக்கு போனோம். நான் சின்ன வயசுல அந்த ஊருக்கு போனேன். என்னோட தங்கை தான் ஊருக்கு வழி சொல்லிக்கிடே வந்தா. போகும் வழியில் நிறையா பனைமரம் இருந்தது. அண்ணா எனக்கு பனம்பயம் வேண்டும் என்றாள். நானும் அங்கு இருக்கும் பனைமரம் ஒவ்வொன்றையும் சுற்றி சில பனப்பயத்தை எடுத்து வந்தேன். நாங்க கொண்டு வந்த பனப்பயத்தை சுட்டு சாப்பிட்டு விட்டு ஊருக்கு கிளம்பினோம். சரி, ஊருக்கு தான் போறோம், இங்கு இருக்கும் மீனை பிடித்து கொண்டு போவோம் என்று மீனை பிடித்து கொண்டு போனோம். அங்கு நாங்க போனதும் அத்தை என்னை வரவேற்றார்கள். அத்தையை பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்ப அழகானவங்க. அவளுக்கு 2 பொண்ணுங்க. அவங்க ஹஸ்பண்ட் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். சரி என்று நாங்க உள்ளே போனோம். டீ கொடுத்தாங்க. நாங்களும் டீ குடிச்சோம். சரி என்று நானும் தங்கையும் என்னோட அத்தை பொண்ணுங்களை கூட்டிக் கொண்டு நான் ஊர் சுற்ற கிளம்பினேன். நாங்க அன்று முழுவதும் ஊர் சுற்றினோம். சரி என்று அங்கு புகழ் பெற்ற ஏரி ஒன்று இருந்தது. நாங்க அங்க சுற்றி பார்க்க போனோம். அங்கு நிறைய பேர் இருந்தாங்க. சரி என்று நாங்க அங்கு நிறைய பாறை மீனை பிடித்து கொண்டு இருந்தோம். அப்போ அங்கு யாரோ ஒருதான் தோட்ட வேலை செய்து கொண்டு இருந்தான். நாங்க சரி என்று எங்க வீட்டுக்கு கிளம்பலாம் என்று கிளம்ப ஆரம்பித்தோம். வீட்டுக்கு வந்து சேர்த்தோம். அத்தை மீன் குழம்பு வைத்து இருந்தாங்க. நான் சாப்பிடு தூங்க சென்றேன். அங்கு என்னோட தங்கச்சி அண்ணா தோட்ட வேலை எப்படி செய்வது என்று கேட்டா. நான் ஒன்றும் சொல்லவில்லை. சரி, நாளைக்கு ஊருக்கு போகணும், போய் தூங்கு என்று சொல்லி தூங்கி விட்டேன். அடுத்த நாள் நாங்க ஊருக்கு கிளப்பி வந்தோம். நானும் ஆபீஸுக்கு கிளம்பி சென்று விட்டேன். அங்கு என்னோட நண்பன் என்னடா இன்னிக்கு சினிமாவுக்கு போகலாம் என்று சொன்னான். டேய், ஒரு முக்கியமான விஷயம் டா. என்னோட தங்கச்சி தோட்ட வேலை பற்றி கேட்குறா. என்னடா சொல்றது அவ கிட்ட? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எல்லாம் சரியா போயிடும் என்றான்.
சரி என்று நாங்க சினிமா போயிட்டு அன்னிக்கு வீட்டுக்கு லேட்டா தான் போனேன். அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. தங்கச்சி தான் வந்து எனக்கு சாப்பாடு போட்டா. நானும் என்னடி இன்னிக்கு பிரியாணி செஞ்சு இருக்க என்று கேட்டேன். இன்னிக்கு என்னோட பிறந்த நாள், அது கூட உனக்கு தெரியல. சாரி டி, நான் போய் கேக் வாங்கி வாரன் என்று நான் கேக் வாங்கி கொண்டு அப்படியே அவளுக்கு டிரஸ் வாங்கிட்டு வந்தேன். தங்கை ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அண்ணா தோட்ட வேலை செய்யலாம் வா என்று சொன்னாள். சரி என்று நானும் தோட்ட வேலை செய்தேன். ஆனால் அடுத்த நாள் என்னோட அம்மா என்னடா நேத்து நைட்டு எதனால் லேட்டா வந்த? இல்லம்மா சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன் என்று சொன்னேன். அப்புறம் ஏன் நேத்து ஃபுல்லா டிவி ஓடிக்கொண்டே இருந்தது? அது ஒன்னும் இல்லம்மா என்று நான் சொன்னேன். எனக்கு தெரியும் நீயும் தங்கச்சியும் தோட்ட வேலை செய்தது. அம்மா என்னை மன்னித்து விடு. உன்னோட மன்னிப்பு ஒன்றும் தேவை இல்லை. நீ இப்பவே இங்க இருந்து கிளம்பு, வேலைக்கு போ. இனி வீடு பக்கமே வராத என்று அம்மா என்னிடம் சண்டை போட்டாங்க. சரி, இனிமே நான் இந்த வீடு பக்கம் வரவே மாட்டேன் என்று சொல்லி விட்டு நான் ரொம்ப கோபமாக வீட்டை விட்டு போனேன். அம்மா, இவன் எல்லாம் ஒரு ஜென்மம். தங்கச்சி கூட தோட்ட வேலை செய்யுறான். தங்கை, அம்மா அண்ணன் எங்க மா என்று கேட்ட. அம்மா, எதுக்கு தோட்ட வேலை செய்யவா? தங்கை, என்னம்மா சொல்ற? அம்மா, எனக்கு தெரியும் நீங்க தோட்ட வேலை செய்தது. தங்கை, அம்மா அண்ணன் ரொம்ப நல்லவன், அவனை போய் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருக்க. அம்மா, என்னடி சொல்ற? நீயும் வீட்டை விட்டு போ என்று அம்மா திட்டி விட்டாங்க. தங்கை, அண்ணன் அம்மா ரொம்ப சண்டை போட்டாங்க, நானும் வீட்டை விட்டு போகலாம்னு இருக்கேன். ஒன்றும் வேண்டாம், நான் அம்மாவை தோட்ட வேலை செய்ய சொல்றேன் என்றேன்.